சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் போது சக பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சத்தமாக பேசினால் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு அன்றாட பயணிகளிடையே பெரும் விவாதத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. நவீன போக்குவரத்து வசதியாக கருதப்படும் மெட்ரோவில் அமைதியான பயண சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் மெட்ரோ ரயில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அலுவலகம் செல்பவர்கள், மாணவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். பொதுவாக மெட்ரோ பயணங்கள் அமைதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சமீப காலமாக சில பயணிகளின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் அமைந்திருப்பதாக புகார்கள் எழுந்தனர். குறிப்பாக செல்போனில் அதிக சத்தத்துடன் உரையாடுவது, சமூக வலைதள வீடியோக்களை மற்றவர்கள் கேட்கும் வகையில் ஒலிக்க விடுவது மற்றும் குழுவாக சேர்ந்து சத்தமாக பேசி ரகளையில் ஈடுபடுவது போன்ற புகார்கள் மெட்ரோ நிர்வாகத்திற்கு தொடர்ந்து சென்ற வண்ணம் இருந்தனர். இதனை முறைப்படுத்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் இப்போது சட்ட ரீதியான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் சட்டம் 2002 கீழ் மற்ற பயணிகளுக்கு தொந்தரவு கொடுப்பதும் தண்டனைக்குரிய செயலாகும். இதன் அடிப்படையில் இனி ரயிலுக்குள் சத்தமாக பேசுபவர்களுக்கு, விதிமுறைகளை மீறுபவர்களுக்கும் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையின்படி பயணிகள் தங்களது செல்போனில் பேசும்போது மிக குறைந்த தொனியில் பேச வேண்டும். மற்றவர்களுக்கு கேட்கும் வகையில் ஸ்பீக்கர் போட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் சினிமா பாடல்கள் அல்லது வீடியோக்களை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெட்ஃபோன் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை மற்ற பயணிகள் உங்கள் பேச்சால் அல்லது செயலால் பாதிக்கப்படுகிறோம் என்று புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதை சோதனையிட ரயில்களில் சீருடை அணியாத அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் பயணிக்கும் பெட்டிகளில் இத்தகைய இடையூறுகள் அதிகமாக இருப்பதாக கருதப்படுவதால் அங்கு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிடிபடுபவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படுவதோடு மீண்டும் அதே தவறை செய்தால் ரயிலில் இருந்து இறக்கிவிடவும் வாய்ப்புள்ளது.